அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் சமூக அறிவியலில் வரலாறு டாப்பிக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 75 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகார் இயக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். ஸோ மொத்தம் 2 இயக்கங்கள் இருக்குது. ஸோ செகண்ட் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா ஜோதிபா பூலே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருப்பாங்கன்னா பூனே இடத்தை சார்ந்தவங்க. ஸோ குஜராத் இதில் தவறானது. ரெண்டாவது நாராயண குரு, அடுத்தது ஐயங்காளி. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கேரளா கரெக்டானது. அடுத்தது ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2, 3 தான் வந்து சரியானது. மூணாவது கொஸ்டின், கூற்று 1, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, கடந்த காலத்திலான தொடர்பை ராஜாராம் மோகன் ராய் பாதுகாக்க விரும்பவில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தப்பானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பாதுகாப்ப விரும்பினார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 தான் தவறானது. சரி, 4வது கொஸ்டின், தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றினார். ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1829. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். எப்பயுமே வந்து டிஎன்பிசியில் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. 5வது கொஸ்டின், கூற்று 1 பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் உபநிடங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறுகிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டானது. ஸோ 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை எதிர்த்தனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பானது. ஸோ வந்து இவர் வந்து எதிர்க்கல, இது வந்து வரவேற்றார். ஸோ ஆன்சர் 1 கரெக்டு, 2வது தப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் 1826 பிரம்ம சமாஜத்தை நிறுவி டேஷ் நாளில் வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். ஸோ எந்த நிறுவனா ஆகஸ்ட் 20. 7வது கொஸ்டின், கூற்று 1, பிரம்ம சமாஜம் உருவாக வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. 2வது பார்த்தீங்கன்னா தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் என்று அளவில் மட்டுமே செயல்பட்டது. ஸோ 2வது கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2ம் சரியானது. ராஜாராம் மோகன் ராய் டேஷ் ஆண்டு இயற்கை எழுதினார். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 1833. அடுத்து மகாரிஷி தேவானந்த தாகூர் நம்பிக்கை பற்றிய டேஷ் கொள்கை கூறுகளை முன்வைத்தார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4 வகை கொள்கையை வந்து அவர் முன்வைத்தார். கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1857. டேஷ் ஆண்டு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பொன்றை உருவாக்கினார். ஸோ இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1886. ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 1886 பிரம்ம சமாஜ் உறுப்பினரிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஷ் என அழைக்கப்பட்டிருந்தது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆதி பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமுதாயத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளையும் துணையையும் நாடிய போது டேஷ் இந்து மறை நூல்களே முற்போக்களாவை பாதித்தனர். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சற்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கூற்று 1 பாருங்க, பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவி செய்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டானது. அடுத்தது, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளுக்கான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவோ தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். ஸோ 2மே சரியானது. ஆன்சர் சி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் டேஷ் ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் இயக்கப்பட்டது. ஆன்சர் 1856. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி ரிப்பீட்டராக இது வந்து கேட்டுனே இருக்காங்க. திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1860. திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1891. ஸோ வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் டேஷ் ஆண்டு பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்டது. ஆன்சர் 1867. பிரார்த்தன சமாஜ நிறைவேவை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரன். சரியான இணையை திறந்துரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சட்டம்.
சங்கம். இது எப்போனா 1861, இது சரியானது. அடுத்தது பூனே சர்வஜனிக் சபா, இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1870, இது கரெக்டானது. அடுத்தது தக்கான கல்விக் கழகம். ஸோ இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1884 தான் வந்து இது உருவாக்கப்பட்டது. ஆன்சர் 1, 2 மட்டும் தான் சரியானது. அடுத்து குலாம்கிரி. ஸோ இந்த குலாம்கிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். ஸோ என்பது யாருடைய நூல்? ஆன்சர் ஜோதிபா பூலே. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இது 24. சத்யேந்திர பிரகாஷ் என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. இது ப்ரீவியஸ் இயர் கூட ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட இதை சொல்லலாம். கூற்று 1, குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாட்டு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தயானந்த சரஸ்வதி அறிவித்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது. ஸோ ரெண்டாவது என்ன பாயிண்ட் என்னன்னா, தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரே கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தல் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பவனாகும். ஸோ ரெண்டுமே சரியானது. 26வது கொஸ்டின், வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கம்? ஆன்சர் ஆரிய சமாஜம். எதிர்மாற்றம் என்பது எந்த அமைப்புடைய முக்கிய குறிக்கோள்? ஆன்சர் ஆரிய சமாஜம். அடுத்து பிரிக்கப்படாத பஞ்சாபில் குழப்பமான இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ சமயங்களுக்கிடையே தீவிரமான சர்ச்சைகள் நடந்த காலப்பகுதி. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில். 29வது கொஸ்டின், தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பட்டால் ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு? ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1893. 30வது கொஸ்டின், சுவாமி ரஸ்னானந்தா டேஷ் முதலாக பல பல்கலை நிறுவனம். சரி என்ன பார்த்தீங்கன்னா குருகுலம்ல வழியாக. ஆன்சர் 1900. அடுத்து ராமகிருஷ்ணா பரமஹம்சர் டேஷ் ஆண்டு இயற்கை எழுதினார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1886. 32வது கொஸ்டின், டேஷின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்த ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார்? ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள். 33வது கொஸ்டின், ராமகிருஷ்ணா மிஷன் கீழ்கண்ட எந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டது? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சமய செயல்பாடுகள், இது கரெக்ட். ரெண்டாவது கல்வி பணி, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகள். அடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா 4மே வந்து சரியானது. ஆன்சர் டி. 34வது கொஸ்டின், டேஷ் ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்ந்தது? ஸோ இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1893. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட முக்கியமானது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய கழகத்திலேருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே. 35வது கொஸ்டின், பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு? ஸோ ஆன்சர் 1875. 36வது கொஸ்டின், பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? ஸோ இது எந்த வருஷம்? 1886. 37வது கொஸ்டின், இந்தியாவில் டேஷ் புத்துயிர் பொதுவில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கேற்றது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தில் தான். 38வது கொஸ்டின், ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட் கீழ்கண்ட எந்த பத்திரிகைகளின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். ஸோ ஆன்சர் 1, 3. 40வது கொஸ்டின், ஜோதிபா பூலே டேஷ் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்தார்? ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1827. ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.